ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. என்னுடைய உபாசன தெய்வமான விஷ்ணு துர்கையை வணங்கி இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வார ராசி பலன்கள் வீக்லி பலன் 23/3/2025 முதல் 29/3/2025 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. 29/3/2025 2 முக்கியமான நாட்கள். ஒன்று அமாவாசை, சர்வ அமாவாசை வருகிறது. இன்னொன்று சனி பெயர்ச்சி திருக்கணிதப்படி நடக்க இருக்கிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோண வீடு. இப்போ சனி பகவான் இந்த வாரம் கும்பத்தில் தான் இருக்கார். ராசிநாதன் ராசியில் இருப்பது மிக சிறப்பு தான். இதில் ஒன்றும் ஏன்னா எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம். ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு கொண்டாட்டமும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் 7.5 சனியும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. இப்போ குரு பயிற்சி சனி பயிற்சி நடக்க இருக்கிறது 29/3/2025. இந்த வாரத்தில் கடைசி நாள் சனி பயிற்சி மீனத்துக்கு போகிறார். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. இந்த கும்பராசிகளுக்கு மற்ற கிரகங்கள் கும்பராசிக்கு மற்ற கிரகங்கள் எப்படி சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் குரு பகவான் 4ஆம் இடத்தில் சூப்பராக இருக்கார். அதுவும் பரிவர்த்தனை யோகத்துக்கு 2கே வரார். அப்போ அற்புதமான நிலை. பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் நல்ல பண வரவு, பொருள் வரவு, ஃபினான்ஷியலே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பிரகாசமான ஒரு வாரம். ஒரு சொல் வெல்லும்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவீங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய காலம். ஏன்னா 2-11 குரு 4இல் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில் உத்தியோகஸ்தானத்தை பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. இந்த கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் உன்னதமான ஒரு நிலைக்கு செல்ல போகிறது. சும்மா நீங்கள் கேஷுவலாக ஒரு தொழில் பண்ணால் கூட அது பெரிய லெவலில் ரீச் ஆகி ரெட்டிப்பு வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அப்போ இது போன்ற காலங்களில் நீங்கள் என்ன செய்யலாம்? தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். கடனை உடனே வாங்கி, அதாவது வங்கிகளின் மூலமாகவோ, அரசின் மூலமாகவோ, தனியார் துறை மூலமாகவோ, நண்பர்களின் மூலமாகவோ, உறவினர்களின் மூலமாகவோ நீங்கள் கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். அல்லது இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம். சிறப்பாக செல்லும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். சரி, தொழில் எப்படி இருக்குது? இப்போ உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டம். இது நாள் வரைக்கும் ப்ரமோஷன் இல்லாமல் இழுத்தடிச்சிருப்பாங்க. பார்த்திங்கன்னா இப்போ ப்ரமோஷனுக்கு வரும், கைக்கு வரும், ப்ரமோஷன் வரும், இன்க்ரிமெண்ட் வரும், ட்ரான்ஸ்ஃபர் கூட எதிர்பார்த்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இது பொறுத்தவரையிலையும் இப்போது ஜென்மச்சனி இந்த வாரம் இருக்குது. இந்த வார கடைசியில் அது விலகி பாதச்சனியாக விலகப் போகிறது. ஜென்மச்சனி என்றைக்கும் பிரச்சனை தான். பாதச்சனி க்ளோசிங் ஸ்டேஜ் ஒன்றும் பண்ணாது, நல்லதே செய்யணும் ஒரு கணக்கு.
இருந்த போதிலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்ள சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வரது தலைப்பாயிட போகும். மற்றபடி உங்களுக்கு 2ல் ராகு இருக்குது, பிரம்மாண்ட நாயகன்னு பேர். 2ல் குருவும் இருக்கார், சுக்கிரனும் பரிவர்த்தனையார் இல்லை 4க்கு போகிறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் பிரம்மாண்டமான ஒரு பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருந்த போதிலும் கொஞ்சம் நண்பர்கள்கிட்ட, உறவினர்கள்கிட்ட, இல்லை வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள்கிட்டையும் கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன் வரக்கூடிய ஃபோன் கால்ஸில் கூட நீங்கள் பார்த்து தாங்க பேசணும். ஏன்னா 3ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, கம்யூனிகேஷன் பார்த்த. அப்போ ஃபோன் கால்ஸை கூட நீங்கள் எச்சரிக்கையாக அட்டன் பண்ணணும். இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இல்லை இளைய சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். குறுகிய தூரத்தால் நிச்சயமாக லாபங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 4ல் குரு சூப்பர். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். பர்சனலாக வண்டி, ஒரு வண்டி 2 வீலர் வச்சுருப்பீங்க, 4 வீலர் வச்சுருப்பீங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போது ஒரு ஆட்டோ ரிக்ஷா வச்சுருக்கீங்க, அப்புறம் டாக்ஸி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் வச்சு மெட்டலர் வேனு, இப்படி இதெல்லாம் வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா போகும். சவாரி கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்ல படிப்பாக, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அற்புதம். இதே சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டை பார்க்குறார். 2ல் பரிவர்த்தனை யோகம், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, நல்ல பண வரவுன்னு சொன்னோம். இருந்தாலும் 7ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. நண்பர்களாலும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளாலும் நன்மைகள் நடக்காது. அதிரடியாக எதாவது பேசி கூட்டு தொழிலில் எதாவது பிரச்சனையும் விட்டு பண்ணிடாரு. டோட்டல் சமூகமே உங்களை வெறுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இதனால் வரைக்கும் உங்களை பார்த்த உடனே வாங்க வாங்கன்னு நல்லா முகமலர்ந்து வரவேற்கவங்க, நீங்கள் பார்த்தா உங்களை பார்த்த உடனே மூஞ்சை திருப்பிப்பாங்க. சென்றமிடமெல்லாம் வெறுப்பு. ஆனால் அது இந்த வாரம் மட்டும்தாங்க, அடுத்த வாரம்லாம் இருக்காது. சனி பயிற்சியாகி மீனத்துக்கு போயிட்டாருன்னா 7ஆம் வீட்டை பார்க்க முடியாது. அப்போ சிறப்பான காலம் நேரம். இந்த வாரம் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போகணும். மற்றபடி குரு பார்வை பாருங்கள். 8ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய. அப்போ எந்த நிலையிலும் உங்களுக்கு அசிங்கம், அவமானங்கள் ஏற்படாது. மாறாக கௌரவம் காப்பாற்றப்படும். தொழில் சிறந்து விளங்கப் போகிறது. படித்து முடித்த இளைஞர்கள் தொழில் பண்ணுறதுனா தொழில் பண்ணலாம், இல்லை உத்தியோகத்துக்காக படித்த படிப்புக்காக உத்தியோகம் பண்ணலான்னா பண்ணலாம். உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோசியரிடம் அணுகி நீங்கள் எதை செய்யணுமோ அதை சிறப்பாக செய்வீர்கள். கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய நேரம். 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்படக்கூடிய காலம் இது. அற்புதமான சுப செலவுகள் தான் ஏற்படுமே ஒழிய வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, பிள்ளைகளை கல்விக்காக செலவு செய்ய, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சுப செலவு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு காலம். மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். இது நாள் வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லை, நான் வேலை இல்லாமல் சும்மா இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. இல்லை ஏற்கனவே ஒரு படம், ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன், இப்போ இன்னொரு படமும் கமிட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வரும். முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும்.
ஏற்கனவே முடித்த சீரியலுக்கு ஒரு படத்துக்கு ரெகக்னேஷன் கூட கிடைக்கக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், எலக்ட்ரானிக்கல் குட்ஸ், லேப்டாப், கம்ப்யூட்டர், அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்க, காஸ்மெட்டிக் ஐட்டம், நகை வியாபாரிகள், துணி வியாபாரிகள், உற்பத்தியாளர்கள், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லணும். சம்பாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு அவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நேரம். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், இது போன்ற அன்பர்களுக்கும் கூட ஒரு உன்னதமான காலகட்டமாக இது அமைகிறது. மொத்தத்தில் இந்த வாரம் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம். நினைத்ததை சாதிக்கப் போகிறீர்கள். பொருளாதார மேன்மை இருக்க போகிறது. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, குடும்ப மேன்மை, வாக்கு மேன்மை கண்டிப்பாக அமையப்போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.